ஹாய் ஆல் ஆஃபீஸ் ஸ்கூல்லாம் முடிச்சு நேராக நாங்கள் டான்ஸ் கிளாஸில் வந்து லேண்ட் ஆகிட்டோம். ஆகியோட ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் க்யூட்டாக ஆடுறாங்க இல்லையா, ஆகி கூட ரொம்ப க்யூட்டாக டவுட்னா கேட்டு ஆடுறான்னு சொல்லி எங்கள் மேம் சொன்னாங்க. ரொம்ப கேட்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆகி டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்தால் நிறைய வெஜிடபிள்ஸ், அதில் பீன்ஸ் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக காய்ச்சிருந்துச்சு. ஓகே, அடுத்த நாளைக்கு ஒரு வெஜிடபிள் ரெடி ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்லி பறித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நாளுக்கு அன்றைக்கே நான் ரெடி பண்ணி வச்சுடுவேன். ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே சீக்கிரமாக எழுந்திருப்பேன்லாம் சொல்ல முடியாதுங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னா ஒரு 6 மணி 7 மணி அந்த மாதிரி எழுந்திருப்பேன். அந்த மாதிரி நேரத்தில் வாக்கிங்லாம் போக முடியாது. ஜஸ்ட்டு வந்து சும்மா வீட்டில் ஏதாவது எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுவோம். காயெல்லாம் பறித்து முடிச்சுட்டு ஆகியும் தர்ஷினும் கொஞ்சம் நேரம் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. விளையாண்டு முடிச்சுட்டு படிச்சுட்டு அன்றைக்கி டே இப்படி தான் முடிஞ்சிச்சு. எப்போவுமே எங்கள் ஈவினிங் வந்து கொஞ்சம் ஜாலியாக அப்படியே ஃபன்ஃபுல்லாக போகும். சம்டைம்ஸ் வந்து அடி உதைகளோடு போகும். சேட்டை பண்ணும்போது 2 பேரை வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ் எப்படின்னு சொல்லுங்கள். டாட்டா பாய்.